exe ஜென்ரேட் ஆகும். விண்டோஸ்க்கு தான் பண்ணுறோம், விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதுனால இங்கே exe ஃபைல் இருக்குது. அந்த exe ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோம்னா நமக்கு VS Code இன்ஸ்டால் ஆகும். ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு VS Code இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ VS Code இன்ஸ்டால் பண்ணுற ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் அங்கே எதுக்குன்னா சி லாங்குவேஜ் ரன் பண்ணுறதுக்கு சில டேரக்டரிஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் தான் இருக்குது. அதுக்கு இந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த வெப்சைட் டொமைன் பார்த்து வச்சுக்கோங்க, www.mysys2.org. இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட் இன்ஸ்டலேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க, exe ஃபைல் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். இங்கே காமிக்கிது பாருங்கள். இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இங்கே இருக்குது. இந்த ஃபைலை நம்ம எப்படி VS Code பண்ணோமோ அதே மாதிரி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட்னு கம்ப்ளீட் பண்ணோம்னா கடைசியில் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பில் போய் இந்த கமெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட் பேஸ்ட் பண்ணோம்னா பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்து ஒய் கொடுத்து எஸ் ஆப்ஷன் காமிக்கும். அந்த எஸ் ஆப்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா பேஸ்டான நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து டைம் டிஃபர் ஆகும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இது யாராவது மேக்ஸிமம் வராது. வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இந்த கமெண்ட் ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆச்சுன்னா இந்த சி ட்ரைவில் mysys64னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டரில் போய் UCRT64 இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸில் சர்ச்சில் போய்ட்டு எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த பாத் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போனோம்னா இந்த இடத்துல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ண அந்த ஃபைல் லொக்கேஷன் இங்கே பேஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரெப்பிட்டேஷன் வரக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துக்கு ஓகே கொடுக்கல. இந்த இடத்துல இந்த மாதிரி சேவ் ஆகிருக்கணும். சேவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியில் நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம VS Codeல் பண்ண வேண்டியதும் VS Codeல் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் இந்த C++ எக்ஸ்டென்ஷன் பேக் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது கூடவே கோட் ரன்னர் இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனையுமே VS Codeக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இந்த கோட் ரன்னர் இன்ஸ்டால் ஆச்சுன்னா தான் இந்த இடத்துல ஒரு ரன் சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரன்னுக்காண்டி தான் இந்த கோட் ரன்னருங்கிற எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த கோட் ரன்னர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு VS Code ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ப்ரொசீஜர்ஸ்லாம் கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி C+++C அந்த லாங்குவேஜஸ் ரன் ஆகலான்னு பார்க்கலாம். அதுக்காண்டி எக்ஸாம்பிள் கோட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோட் ரன் ஆகலான்னு பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. என் சிஸ்டம் கொஞ்சம் பழைய சிஸ்டம்னால அவுட்புட் டிலே ஆகுது.
அவங்க சிஸ்டம் பொறுத்து அவுட்புட் வராது. அதுவும் இல்லாமல் இது ஃபஸ்ட் டைம் வேறு, அதனால் டிலே ஆகலாம். அவ்வளோதாங்க ப்ராசஸ்.